வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து யூரினரி கான்டினன்ஸ் இன்கான்டினன்ஸோட ஆசனாஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூரின் போகிற இடத்துல அந்த ட்ராக்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா ஒரு தும்புனாங்களோ ஒரு இரும்புனாலோ வந்து கொஞ்சம் வந்து யூரின் கசிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து போக முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஆசனாஸ்ல பார்க்க முடியும். இப்பெல்லாம் பார்த்தோம்னா மிடில் ஏஜ் பீப்புளுக்கே இந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதுக்குரிய ஆசனாஸ்லாம் வந்து நம்ம இப்போ இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம். ஆசனம் 1, தண்டாசனால உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். முதல்ல பண்ண போறது வந்து சேது பந்தாசனா வந்து பண்ண போறோம். இது வந்து படுத்துட்டு வந்து அப்படியே வந்து காலை மடக்கிட்டு நம்மளோட இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா வந்து மேலே தூக்க போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ காலை மடக்கிட்டு கால் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கலாம். 2 காலும் 2 முட்டியும் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கைகள் வந்து நம்மளோட குதிக்காலை தொட்டுற மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதியை நல்லா வந்து இப்படி மேலே தூக்கணும். எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே தூக்கலாம். இல்லை சில வினாடிகள் அப்படியே வந்திருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இதே வந்து நம்ம தொடர்ந்து கூட செய்கிற மாதிரி செய்யலாம். அதாவது வந்து இடுப்பு மேலே தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்கிறது. இது மாதிரி வந்து ஒரு 10 முறை அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வரலாம். இப்போ நம்ம ஒரு 5 முறை வந்து செஞ்சிடலாம். இடுப்பு வந்து நல்லா அப்படியே மேலே தூக்கிடணும். அப்புறம் அப்படியே வந்து இப்படி கீழே இறக்கிடலாம். இதுவே வந்து மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். மூச்சை விட்டுட்டே வந்து இடுப்பு பகுதியை கீழே வச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 முறை செஞ்சிடலாம். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்போ இது வந்து பயிற்சி 1, அதாவது சேது பந்தாசனா பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மேலே தூக்கி வைக்கும்போது பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர், இந்த பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடம்லாம் வந்துமே வந்து நமக்கு நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிடும். ஸோ இப்போ அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது ஆசனம் 2, இதுவும் வந்து படுத்துட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பத்த கோணாசனா பண்ணுவோம். உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை போஸ். இப்போ அதையே வந்து நம்ம படுத்துட்டு வந்து நம்ம பண்ணுறோம். சுப்த பத்த கோணாசனா. இந்த மாதிரி படுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலை நீட்டி வச்சிடலாம். ஒவ்வொரு காலை வந்து இப்படி மடக்க போகிறோம். அந்த பத்த கோணாசனாங்க எவ்வளோ உள்ள அந்த குதிகால் உள்ள தள்ளி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இப்படி கொண்டு வரலாம். அப்படியே வந்து இந்த 2 கை வச்சு இந்த காலை வந்து அப்படியே வந்து நல்லா இப்படி கீழே தள்ளணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்படி கை வச்சு இப்படி தள்ளுறோமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து விரிவடையும் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு. ஸோ அதனால வந்து கை வச்சு இப்படி அழுத்திக்கலாம். இதிலே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது 2 காலுமே சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காலை வந்து நீட்டிடணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதுவே வந்து நிறைய முறை சரி, இப்போ வந்து நம்ம 10 வினாடிகள் தான் செய்கிறோம். ஒரு 30 இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 1 நிமிடம் வரைக்கும் கூட நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு வேறுபாடு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா அதே தான் பத்த கோணாசனா வச்சுட்டு அப்படியே வந்து இடுப்பு பகுதியை மேலே தூக்குற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி கீழே இருக்கணும். முதல்ல ஆசனா பண்ணும் போது அந்த சேது பந்த ஆசனா பண்ணோம் இல்லையா, பிரிட்ஜ் போஸ், அதில் வந்து இடுப்பு பகுதியை மேலே தூக்குவோம். 2வது ஆசனா வந்து பத்த கோணாசனா, அது பட்டர்ஃப்ளை போஸ். இப்போ இது 2யும் சேர்த்து செய்கிற மாதிரி வந்து இருக்கும். பத்த கோணாசன காலை வச்சுட்டு இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். அப்படியே வந்து இப்படி கீழே இருக்கலாம். 1 2
3 4 5 6 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனங்களை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். நிறைய முறை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். நிறைய முறை செஞ்சோம்னா அதோட வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணது சேது பந்தாசனா, 2வது பண்ண வந்து பத்தகோணாசனா, 3வதுல வந்து பத்தகோணாசனாவும் சேது பந்தாசனம் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.